உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 27ஆம் திகதி 8ஆம் மாதம் 2026 குருவாசரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை, பராபவ வருடம் ஆவணி மாதம் 10ஆம் நாள், சதுர்த்தசி திதி, அவிட்ட நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம தினம். பூச நட்சத்திரம் சந்திராஷ்டம தினம். சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம், பௌர்ணமி பூரண விரதம் இருக்க வேண்டிய நாள். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் துணிச்சல், ரிஷபம் தெளிவு, மிதுனம் இன்பம், கடகம் விருத்தி, சிம்மம் அமைதி, கன்னி நிறைவு, துலாம் அச்சம், விருச்சிகம் கவனம், தனுசு ஆர்வம், மகரம் செலவு, கும்பம் கவலை, மீனம் ஊக்கம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. நிகழ்ச்சி சம்பந்தமாக ஆன்மீகம், ஜோதிடம், வாஸ்து சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, செய்யக்கூடாத சில விஷயங்களில் பற்றி இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு புஸ்தகம் இருக்குது, அது இந்தியாவில் இருக்குது, இங்கே இருக்கோ தெரியாது. கூடாது கூடாது கூடாது, அந்த புஸ்தகத்தோட பேரே அதுதான், கூடாது கூடாது கூடாது. அந்த புஸ்தகத்தில் என்னென்ன விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடாது என்பதை பற்றி எழுதியிருக்கு. எங்களுக்கெல்லாம் தர்ம சாஸ்திரம் என்ற ஒரு சாஸ்திரம், அதை அடிப்படையாக வச்சு தான் நான் நிறைய விஷயங்களை உங்களோட பேசி கொண்டு இருக்கிறேன். தர்ம சாஸ்திரத்தில் ஆன்மீக முறைப்படி சில காரியங்களை செய்யலாம், சில காரியங்களை செய்யக்கூடாது என்று எழுதியிருக்கு. நான் உதாரணத்துக்கு சொல்லுறேன். பெண்கள், அதுவும் சுமங்கலி பெண்கள், மாலை நேரத்தில் 2 கையாலையும் தலையை சொரியக்கூடாது. 2 கைகள், சில பெண்களை பார்த்தீங்கன்னா தெரியும், சரியாக பின்னேரம் 6 மணி விளக்கேற்றுற நேரம், நெத்தி நிறைய குங்கும பொட்டை வச்சிருப்பினம், கணவனோடு இருப்பினம், சுமங்கலி பெண்கள் 2 கையாலையும் தலையை போட்டு சொரிஞ்சு கொண்டு இருப்பினம். அது செய்யக்கூடாது, அது ஆன்மீகப்படி அதை செய்யக்கூடாது. அப்படி செய்தால் தரித்திரம், கூடாது, கெட்டது நடக்கும், அது அபச சகுனம் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த மாதிரியான சில விஷயங்களைத்தான் நான் சொல்ல போகிறேன். மாலை நேரத்தில் நுகம் வெட்டக்கூடாது. சாயந்தரம் 6 மணி ஆகிட்டுன்னு வையுங்கோ, சாமி படத்துக்கு 6 மணிக்கு விளக்கேற்ற வேண்டியது இந்து சமயத்தை சார்ந்த, சைவ சமயத்தை சார்ந்த எங்கள் எல்லோரின் கடமை. 6 மணி என்ற சாயந்தரம் விளக்கேற்றணும். அப்படி 6 மணிக்கு விளக்கேற்றினதுக்கு பிறகு 6 மணிக்கு முன்னுக்கே 5:55 சூரியன் மறையக்கூடிய 6 மணிக்கு தீபம் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். அது ஆன்மீகத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரும். அப்படி விளக்கேற்றக்கூடிய நேரத்தில் நுகம் வெட்டக்கூடாது. நுகம் எங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு,
அந்த உறுப்பை நுகத்தை நுகம் வெட்டியினால் அகற்றக்கூடாது, வெட்டி எறியக்கூடாது. 6 மணிக்கு பின்னேரம் 5:55க்கு விளக்கேற்றினதுக்கு பிறகு 6 மணிக்கு பிறகு ராவு பூரா அடுத்த நாள் காலையில் சூரியன் உதிச்சதுக்கு பிறகு தான் நுகம் வெட்டணும். மாலை சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகு நுகம் வெட்டக்கூடாது, சூரியன் உதிச்சதுக்கு பிறகு தான் வெட்ட வேண்டும். இது தர்மசாஸ்திரத்தில் ஆணித்தரமாக சொல்லப்பட்ட விஷயம் ஒன்று. ரெண்டாவது, வெட்டிய நுகங்களை அங்கே போடக்கூடாது. நான் சொன்ன நுகம் உடம்புல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு, தலைமுடி மாதிரி நுகம் தலைமுடி எல்லாம் ஒரு உறுப்பு. அந்த நுகங்களை அங்கே போடக்கூடாது. நுகம் நெயில் கட்டரில் நுகம் வெட்டினா அந்த நுகங்களை எல்லாம் கவனமாக எடுத்து வைத்து குப்பையில் போட வேண்டுமே தவிர நுகத்தை கண்ட இடத்திலும் போடக்கூடாது. இதுவும் சாத்திரம் சொல்லியிருக்குது. நுகம் வளர்க்கக்கூடாது. எங்களுடைய ஆன்மீகப்படி சில பேர் பார்த்தீங்கன்னா நுகத்தை பெருசாக வளர்த்திருப்பினம், வெட்டாமல் நுகம் வளர்த்திருப்பினம். சாத்திரம் என்ன சொல்லுதுண்டா, நுகம் வளர்க்கக்கூடாது, அது தரித்திரம், அது ஒரு வகையான தரித்திரம். அப்படி நுகத்தை நீங்கள் பெரிய அளவில் வளர்த்திருந்தீர்கள் என்றால் செல்வம் தங்காது, மகாலட்சுமியின் அனுக்கிரகம் கிடைக்காது, அது தெய்வ அம்சம் பொருந்திய விஷயம் அல்ல. நுகம் வளர்க்கக்கூடாது. மாலை நேரத்தில் முடி வெட்டக்கூடாது, சேவெடுக்கக்கூடாது. சவரம் செய்வது, நாங்கள் தாடி வளர்த்திருந்தால் தாடியை வெட்டுவோம். 6 மணிக்கு பிறகு விளக்கு ஏற்றிய பின், சூரியன் மறைந்த பின், நீங்கள் விளக்கு ஏற்றுறீங்க ஏற்றலாம் வேறு விஷயம். சூரியன் மறைந்த பின், சூரியன் மறையக்கூடிய காலத்தில், சூரியன் மறைஞ்ச பிறகு சுமாராக 6 மணின்னு வச்சுருப்போம். ஒவ்வொரு நாளும் சரியாக 6 மணிக்கு சூரியன் மறையுமா? இல்லை. 6:05, 6:02, 6:03 பஞ்சாங்கத்தில் சூரியன் உதிக்கிற நேரமும் மறைகிற நேரமும் போட்டிருப்பினோம். சரி, சூரியன் மறைகிற நேரம் நாங்கள் சுமாராக 6 மணிக்கு வைத்தால் அந்த நேரத்தில் சவரம் செய்யக்கூடாது, முடி வெட்டக்கூடாது. சில பேர் என்ன செய்வினம், பகலில் நேரம் இல்லை ஐயா என்று வேலையால் ராத்திரி 8 மணிக்கு 9 மணிக்கெல்லாம் சலூனில் போய் முடி வெட்டிவினம். ஆன்மீகம் என்ன சொல்லுதோ, சாஸ்திரம் என்ன சொல்லுதோ, தர்மசாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தா சூரியன் மறைந்த பின்னர் 6 மணிக்கு பிறகு நுகம் வெட்டக்கூடாது, சவரம் செய்யக்கூடாது, முடி வெட்டக்கூடாது. சலூனில் போய் இரவில் போய் முடி வெட்டக்கூடாது, காலையில் தான் செய்யணும். அடுத்தது, கீழே உட்கார்ந்து தலை சீவக்கூடாது. பூமியில் வெறும் நிலத்தில் உட்கார்ந்திருந்து தலை சீவக்கூடாது. கீழே உட்கார்ந்து தலை சீவக்கூடாது. தலை சீவுறதா இருந்தால் ஒரு கதிரையில் இருக்கணும், இல்லாட்டி ஒரு பேப்பரோ பாயோ விரித்து அதுக்கு மேலே உட்கார்ந்து தலை சீவணுமே தவிர நேரடியாக பூமியில் உட்கார்ந்து தலை சீவக்கூடாது. வாசல் படியில் அமர்ந்து பேசக்கூடாது. வீட்டுக்குள்ளே பெரிய சோபா எல்லாம் வடிவாக போட்டு வச்சிருப்பினோம், அதையெல்லாம் துணியை போட்டு மூடி வச்சிருப்பினோம். வாசப்படியில் உட்கார்ந்து, அதாவது நாங்கள் வீட்டுக்கு ஏறி வரக்கூடிய தலைவாசல் படி, தலைவாசலில் படி வச்சிருப்பினோம். படி இல்லாத வீடு பால் என்று சொல்லுகினோம். வாஸ்து சாஸ்திரப்படி என்ன சொல்லுதுன்னா, வீட்டுக்கு கண்டிப்பாக படி 3 படி இருக்கணும். லாபம், விரயம், லாபம் என்று 3 படி கண்டிப்பாக வீட்டு வாசலில் வைக்க வேண்டும் என்று வாஸ்து சாஸ்திரம் சொல்லுது. படி இல்லாத வீடு பால் என்று வாஸ்து சாஸ்திரம் சொல்லுது. அப்படி வீட்டுக்கு ஏறி வரக்கூடிய வாசல் படியில் உட்கார்ந்திருந்து தேவையில்லாத ஊர் கதைகளை பேசுகிற பழக்கம் சில பெண்களுக்கு உண்டு. அதுவும் சுமங்கலி பெண்கள் வீட்டு வாசல் படியில் உட்கார்ந்து பேசக்கூடாது. நீங்கள் யாரோடையாவது பேசணுமெண்டா ஒன்று வீட்டுக்கு வெளியில் நின்று பேசுங்கோ, இல்லை வீட்டுக்குள்ளே சோபாவில் உட்காந்து கதிரையில் உட்காந்து பேசுங்கோ, இல்லை நிலத்தில் உட்காந்து பேசினாலும் பரவாயில்ல. வீட்டு வாசல் படியில் அமர்ந்து தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது. மாலை நேரத்தில் கஷ்டங்களை பற்றி பேசக்கூடாது. நான் எப்பவும் சொல்லி தந்திருக்கேன், விளக்கேற்றினதுக்கு பிறகு இல்லை என்கின்ற வார்த்தையை பேசக்கூடாது. காசு இல்லை என்று சொல்லுவேன். காசு இல்லையப்பா, என்னட்ட காசு இல்லை,
இன்றைக்கு காசெல்லாம் செலவழிஞ்சு போச்சு, காசு இல்லை, சாமி படத்துக்கு விளக்கு ஏற்றிட்டு வந்து பேசுவினோம். வீட்டில் உப்பு இல்லை, வீட்டில் அரிசி இல்லை, வீட்டில் பருப்பு இல்லை என்று இல்லை, நல்ல ஆடைகள் இல்லைன்னுட்ட, உடைகள் இல்லை, இல்லை என்கின்ற வார்த்தையை பேசுவதை குறைத்து கொள்ளுங்கள். நீங்கள் சில கடைகளுக்கு போங்கோ, சில பண்பான கடைகள் இன்னும் இருக்குது, நான் பார்த்துருக்குறேன். கடைகளுக்கு போங்கோ, கடையில் போய் கேளுங்கோ, உப்பு 1 கிலோ தாங்கோ. உப்பு இல்லை என்று அவர்கள் சொல்ல மாட்டார்கள். உப்பு இருக்குதம்மா, நாளைக்கு வந்து வாங்கி கொள்ளுங்கோ, இன்றைக்கு வேண்டாம் நாளைக்கு வந்து வாங்கி கொள்ளுங்கோ என்று சொல்லுவினேன். அரிசி இருக்கான்னு கேட்பினோம், அரிசி இல்லை, அரிசி முடிந்து விட்டது, அரிசி தீர்ந்து விட்டது, அரிசி இல்லை என்று அவர்கள் சொல்ல மாட்டார்கள். நாளைக்கு வாங்கோ, அரிசி எடுத்து வைக்கிறேன் என்று தான் பண்பானவர்கள் சொல்வார்கள். கடையில் இல்லைன்ற வார்த்தையை சொல்லக்கூடாது. அதுவும் சீனி, அரிசி, பருப்பு, உப்பு இந்த மாதிரி பொருட்களை இல்லை என்று சொல்லக்கூடாது. தீர்ந்து விட்டது என்று சொல்லக்கூடாது, முடிந்து விட்டது என்று சொல்லக்கூடாது. பண்பாக சொல்லுவினம், நாளைக்கு வாங்கோ அம்மா, நான் எடுத்து வைக்கிறேன் என்று சொல்லுவினம். அது மாதிரி நாங்களும் வீட்டில் மாலை நேரங்களில் இல்லை என்று சொல்லக்கூடாது. அடுத்தவர்கள் குறைகளை பற்றி பேசிக்கொண்டே இருக்கக்கூடாது. தவறான வார்த்தைகளை பேசக்கூடாது. இதெல்லாம் கூடாது கூடாது கூடாதுன்ற புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.